கர்த்தராகிய தேவன் யாக்கோபினுடைய காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் மாற்றி அமைத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய சமயத்தை தவறவிடாது, சூழ்நிலைகளை பாராமல், சூழ்நிலை சாதகமில்லையே என்று யோசியாமல் சிந்தியாமல் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியுமானால், கஷ்டங்களை பாராதிருங்கள், நோவுகளை பாராதிருங்கள், நமக்கு இருக்கிற சிரமங்களையும் நமக்கு இருக்கிற கஷ்டகாலங்களையும் சிந்தித்து பாராமல், இது இருளான சமயமாயிருக்கலாம், ஒருவேளை இது ராட்சாமமாயிருக்கலாம், இருக்கட்டும். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம் முழங்காலை மடக்க முடியுமானால், ஜெபிக்க முடியுமானால், யாக்கோபை போல் தனித்திருக்க முடியுமானால், பைபிள் சொல்லுகிறது அவனுடைய காரியம் மாறுதலாய் அமைந்தது. தன் சகோதரனை அழித்து போட வேண்டும் என்று புறப்பட்டு வந்த ஏசாவினுடைய இருதயம் மாற்றப்பட்டது. தன் சகோதரனோடு இணக்கமாய் மாறினார். தேவனுடைய பிள்ளையே, பரிவாரத்தை அழித்து போடுவான் என்று யோசனை செய்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரனுடைய சிந்தை மாறி இருவரும் ஒரே இருதயமுடையவர்களாய், சிநேகமுடையவர்களாய், அவர்கள் ஒருவரை ஒருவர் சமர்த்தி உள்ளவர்களாய் மாறுகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிடைக்க பெற்றிருக்கிற சமய காலங்களை, நேரங்களை விட்டுவிடாதிருங்கள். கர்த்தர் எப்பொழுது நம்முடைய வாழ்வில் சமயத்தை அனுமதிக்கிறாரோ, நேரத்தை அனுமதிக்கிறாரோ, அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்வில் இருக்கிற சிரமங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, பாடுகள் என்ன, நோவுகள் என்ன என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே தெரியப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றுங்கள். கண்ணீர் வடித்து கர்த்தரோடு கேட்க ஆரம்பியுங்கள். உங்கள் பயத்தையும் வியாகுலத்தையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கர்த்தரிடத்திலே சொல்ல ஆரம்பியுங்கள். அப்பொழுது நமக்காய் வானம் திறக்கப்படும். நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காய் கிரியை செய்ய முடியும். நம்முடைய இருதயத்தில் நாம் சிந்திக்க கூடாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்காய் செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.